தான் கடிக்க முடியும். ஒரு கையை கடிச்சோம்னா என்ன ஆகும்? இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய, கடவாய் பற்களால் அவற்றை கடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழப்பங்கள் வரும். அந்த குழப்பமான நேரத்தில் என் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். யார் தனக்கு நியமிக்கப்பட்ட அமீருக்கு கட்டுப்படுறாரோ, யார் தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த தலைமைக்கு கட்டுப்படுறாரோ, யார் தனக்காக வேண்டிய நியமிக்கப்பட்ட அந்த பொறுப்புதாரினுடைய பேச்சை கேட்டு அவர் கட்டுப்படுகின்றாரோ, அல்லாஹ் அவரை விரும்புகின்றான், அல்லாஹுடைய அருளை அவர் பெறுகின்றார் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. திருமிதியிலையும் அபூதாவுதிலும் இந்த ஹதீஸ் இடம்பெறும். இரண்டாவது, தொழுகையினுடைய அணிவகுப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நீங்கள் தொழுகைக்கு வந்தால் உங்களுடைய தொழுகையினுடைய அணிவகுப்பை சமமாக்குங்கள், சமப்படுத்துங்கள் என்பதாக சொல்றாங்க. நீங்க தொழுகைக்கு வந்தீங்கன்னா அந்த தொழுகையினுடைய அணிவகுப்பை நீங்க சமப்படுத்துங்க. அப்படி நீங்க சமப்படுத்தாமல் அந்த அணிவகுப்பை நீங்க சரியா இல்லாம நீங்க தொழுகையில நின்றீங்க அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் உங்களுடைய முகங்களுக்கு இடையில் வேறுபாட்டை, உங்களுக்கு இடையில் ஒரு பிரிவினையை உங்களுக்கு இடையில் அவன் ஏற்படுத்தி விடுவான் என்பதாக நபி அவர்கள் கூற நான் கேட்டேன் என்று ஹஜ்ரத் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியில 717வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறும். இப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே, தொழுகைக்கு எதெல்லாம் அவசியம் என்பதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல தொழுகை அப்படின்னு சொன்னாலே இது ஆக உயர்ந்த அமல். இருக்கிற இபாதத்திலேயே ரொம்ப ஆக சிறந்த ஒரு இபாதத் தொழுகை. அந்த தொழுகையில ஒவ்வொன்றும் முக்கியமானதாக இருக்கு. தொழுகைக்கு உண்டான ஒண்ணுமே முக்கியம். தொழுகை, அதற்காக வீட்டில இருந்து கிளம்புறது இருக்குது, அது ஒரு இபாதத், அது ஒரு அமல், அது ரொம்ப முக்கியமான. அதற்காக வேண்டி நம்ம சுத்தம் செய்து கொள்வது, நான் தொழுக போறேன், நான் சுத்தமா இருக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த ஒவ்வொரு நேர தொழுகைக்காக வேண்டி தன்னையும் தன்னுடைய ஆடைகளையும் ஒருத்தர் சுத்தமாவே வச்சிருக்கிறாரு, அது ஒரு இபாதத். அந்த தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வந்து ஒழு செய்யறமே அல்லது வீட்டிலேயே ஒழு செய்யறமே, அது ஒரு இபாதத். உள்ளே நுழைவது, தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்குள்ள நுழையிறமே, அது ஒரு இபாதத், அது ஒரு உயர்ந்த ஒரு அமல். அதே போன்று இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதற்காக வேண்டி முயற்சி செஞ்சு இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது இருக்குது, அது ஒரு பெரிய அமல், அது ஒரு பெரிய நன்மையை பெற்றுத்தரும், அது ஒரு இபாதத். அதுக்கு பின்னாடி நம்ம தொழுகையில நிற்கக்கூடிய அந்த சஃப்புகளை சரி செய்து கொள்வது. அந்த சஃப்புல தடுமாறிடக்கூடாது, சஃப்பு கோணலா இருக்கக்கூடாது. யாராவது அந்த சஃப்பை சமப்படுத்தாம சரி செய்யாம இருந்தாங்கன்னு சொன்னா அந்த சஃப்புகளை சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தொழுகையினுடைய சஃப்புகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். தொழுகைக்கு ஆரம்பத்துக்கு முன்னாடி